எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட டாபிக் தழும்புகள் அப்படின்னு. தழும்புகள்னால் என்னது? நான் கீழே விழுந்துட்டேன் சார், நான் கீழே விழுந்தனால எனக்கு புண்ணாயிடுச்சு, அந்த புண்ணு ரொம்ப நாளாக இருந்ததுக்கப்புறமா அது தழும்பாக மாறிடுச்சு. நான் எப்போயாவது என்னோடய ஐடென்டிஃபிகேஷன் மார்க்கை காமிக்கும்போது இங்கே இருக்க தழும்பு, இங்கே இருக்க மச்சம் அப்படின்னு காமிக்கிற மாதிரி காமிக்கக்கூடிய தழும்பாக இது இருக்க போகிறதில்ல. இன்றைக்கி நாள் 25/3/2025. இதோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு அவங்க எல்லாத்துக்குமே தெரியும். 25 நடுவில் 3 அடுத்தும் 25 அப்படின்னு தான் நினைக்கிறீங்க. ஆனால் இந்த நாளோட ஸ்பெஷல் என்ன? இந்த நாளில் என்ன அந்த தழும்புகள் ஏற்படுற மாதிரி என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றத பற்றி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பழைய பழமொழிங்க, எங்களுக்கெல்லாம் நல்லா தெரியுங்க. இதை வச்சு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? இந்த மாதாவும் பிதாவும் கண்டிக்க முடியாத ஒரு பசங்களை குரு அப்படின்றவங்க கண்டித்து அவங்களோட வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையாக இருக்காங்க. இந்த வாழ்க்கையில் அவங்க தப்பு செய்யாமல் அவங்களுக்கு எல்லா விதமான நல்ல விஷயங்களையுமே கற்றுத்தராங்க. அதுக்கப்புறமா தான் தெய்வமே வர்றாங்க. ஸோ அடுத்து பாருங்கள். இப்போ நம்ம இந்த தெய்வங்கள் அப்படின்றது தோற்று போயிடுச்சு. இந்த தெய்வங்களுக்கு தான் வேலை இல்லை. தெய்வங்கள் கண்ணை மறைஞ்சி கண்ணை திறந்து பார்க்கவே இல்லை, உட்காந்துருக்காங்க அமைதியாக அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா அந்த மாதிரியான விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போது முதல் நாளில் என்ன பண்ணுவோம்? ஒரு நல்ல பட்டையெல்லாம் போட்டுட்டு நல்ல ஒரு பிடிச்ச இஷ்ட தெய்வங்கள்லாம் வேண்டிக்கிட்டு என் பையனை இன்றைக்கி ஸ்கூலுக்கு சேர்த்து விட போகிறோம் அப்படின்னு சொல்லி 9ஆம் கிளாஸ் முடித்து 10ஆம் கிளாஸ்லாம் முடித்து வர்ற பசங்களை 11ஆம் கிளாஸில் கொண்டு போய் சேர்க்குறோம். அவனுக்கு பிடிச்ச குரூப்பு, அந்த குரூப்பை தேடுறதுக்கு பேரண்ட் என்ன பண்ணுறாங்க? நிறைய பேர்கிட்ட ஐடியா கேட்குறாங்க. இதை படித்தா இவனால் படிக்க முடியுமா, படிக்க முடியாதா, இதை படித்தா என்ன ஆகலாம், எவ்வளோ ஃபீஸ் வருது, எந்த ஸ்கூலில் சேர்க்கலாம், இவ்வளவோ தேடுதல். அந்த தேடுதல் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம பசங்களை கொண்டு போய் ஒரு ஸ்கூலில் சேர்த்துறாங்க. அதில் ஒரு 3 கேட்டகரி இருக்கான். அந்த 3 கேட்டகரி என்னென்னா, நல்லா படிக்கிறவன் முதல்ல பிடிச்ச குரூப்பில் சேர்ந்து உட்காந்துட்டு ஹாப்பியாக உட்காந்துருப்பான். ரெண்டாவது ஆவரேஜ். இந்த ஆவரேஜ் பசங்க 10th முடிச்சவங்க ஓரளவு மார்க் வாங்கிடுவாங்க போர்டு எக்ஸாமில். அந்த பசங்களுக்கு இந்த ஸ்கூல் பிடிக்காது. அப்படி பிடிக்காதனால என்ன பண்ணுவான்? பக்கத்தில் உள்ள ஸ்கூலை எல்லாம் தேடி அலையுவான். அங்கேயும் இங்கேயும் சீட்டு கிடைக்காம திருப்பி கடைசியில் நான் அதே ஸ்கூலுக்கே வந்துடுவேன். அதுக்கப்புறமா 3வது கேட்டகரி. இந்த 3வது கேட்டகரி பசங்க எப்படின்னா, யார் சொல்கிறதையும் கேட்க மாட்டான், அவங்க பேரண்ட் சொல்கிறதையும் கேட்க மாட்டான், டீச்சர் சொல்கிறதையும் கேட்க மாட்டான், யார் சொல்கிறதையும் கேட்காம ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வேர்ல்டில் வாழ்ந்துக்கிட்டு இருப்பான். அடித்தா அடி வாங்கிக்கிடுவான், வெளியே போணுச்சுன்னா வெளியே போயிடுவான், படித்து பிடிச்சா உட்காந்து படிப்பான், பிடிக்கலைன்னா போயிடுவான். ஸோ இந்த மாதிரி ஒரு 3 கேட்டகரி. அவனை கடைசியில் என்ன பண்ணுவாங்கன்னா, அதே ஸ்கூலில் வேறு வழி இல்லாமல் எல்லாம் எடுத்து பார்ப்பாங்க. எந்த குரூப்லலாம் கம்மியாக இருக்கான், எதுலெல்லாம் கூட இருக்கான், நம்மளுக்கு 11th 12th ஸ்ட்ரென்த் வேணுமே அப்படின்னு சொல்லி அவனை தூக்கி ஃபஸ்ட்டு குரூப்பு, செகண்ட் குரூப், தேர்டு குரூப்புன்னு ஏதாவது ஒரு குரூப்பில் அவன் கேட்குற குரூப்பில் போட்டு விட்ருவாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்கும். அது என்னென்னா, ஃபீஸெல்லாம் பே பண்ணணும், அப்புறம் லெட்டர் எழுதி கொடுக்கணும். என் பையன் எக்ஸாமில் கம்மியாக வாங்கியிருந்தானா ஸ்கூலில் என்ன நடவடிக்கை இருக்குதோ அதுக்கு நான் கட்டுப்படுறேன் அப்படின்னு லெட்டர் எழுதி வச்சுருப்பாங்க. அந்த லெட்டரை வாங்கிட்டு அந்த பசங்களையும் சேர்த்துக்குருவாங்க. அப்படியே நாட்கள் போயிட்டே இருக்கும். டீச்சருக்கு என்ன ப்ரெஷர் அப்படின்னா, இப்போ உள்ள அந்த தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் உள்ள புக்கில் பார்த்தோம்னா நிறைய கண்டென்ட்டு ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. அந்த கண்டென்ட் எல்லாத்தையுமே நடத்தணும், பொறுமையாக நடத்தணும், ஆக்டிவிட்டீஸோடு நடத்தணும். அப்படின்னா ஒரு வருஷம் போதாது. ஒரு கிளாஸையும் 2 வருஷம் படித்தா தான் முடியும். ஏன்னா அவ்வளோ கண்டென்ட்டு தெளிவாக இருக்குது, நிறையா இருக்குது. அதை மேனேஜ்மெண்ட்டு சொல்கிறனால சீக்கிரமாக அரை நாள் ஃபஸ்ட்டு முதல் வாரத்தில் 1 மணி நேரம் கிளாஸாக இருக்கும். 2வது வாரத்துலேருந்து 2 மணி நேரம் கிளாஸாக மாறும். அந்த 2 மணி நேரம் கிளாஸு அரை நாள் கிளாஸாக மாறிடும். சில நேரத்தில் டீச்சர் வரலன்னா பாவம், மேக்ஸ் சாரு, ஃபிசிக்ஸ் சாரு, கெமிஸ்ட்ரி சார்லாம் காலையில் ஒரு கிளாஸு, மதியம் ஒரு கிளாஸு, அப்போ மதியம் ஒரு அரை மணி நேரம் அரை நாள், காலையில் ஒரு அரை நாள், இப்படி ஃபுல்லாக எடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. இந்த மாதிரி எடுத்து உயிரை கொடுத்து
நம்மளோட கிளாஸஸை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்படியே 11th 12th 11th 12th மாறி 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 இதில் ப்ராக்டிக்கல், ஸ்லிப் டெஸ்ட்டு, மந்த்லி டெஸ்ட்டு, மார்க் என்ட்ரு பண்ண, மார்னிங் டெஸ்ட்டு, ஈவினிங் டெஸ்ட்டு, அந்த டெஸ்ட்டு இந்த டெஸ்ட்டுன்னு 1008 டெஸ்ட்டை வச்சு அதுக்கு கொஸ்டின் எடுத்து அதுக்கு ஆன்சரை ப்ரிப்பேர் பண்ணி அதை கரெக்ஷன் பண்ணி எல்லா வேலையும் பார்ப்பாங்க. இது எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக எக்ஸாம் வரும்ல, நான் சொன்னேன் இந்த 25/3/2025க்கு முன்னாடி வாரத்துலேருந்து பையன் ரொம்ப வாலும் கொம்பும் முளைச்ச மாதிரி இருப்பான். அப்போ அவனுக்கு யாரையுமே கண்டிக்க முடியாது. அவன் என்ன செஞ்சாலும் என்ன சேட்டை செஞ்சாலும் அவனை எதுவுமே சொல்ல முடியாத ஒரு நிலமை. இங்கே போய் உட்காருடா அப்படின்னு சொன்னோம்னா உட்காருவோம்ல அப்படின்னு, அங்கே போய் உட்காருடா உட்காருவோம்ல, ஜன்னல்கிட்ட தான் உட்காருவேணுவான், கீழே உட்கார மாட்டேன்னுவான், அழுக்காயிருவான் ட்ரெஸ்ஸு. அப்போ தண்ணி குடிக்க 1000 தடவை போவான், எந்திரிச்சு போவான், வாஷ்ரூம் வருது நான் போயே தான் ஆகணும் அப்படின்னு. எதையுமே தடுக்க முடியாது. அப்போ தான் நம்மளோட ஆசிரியர்களோட கைகள்லாம் நல்லா பெரிய பெரிய ஆணிகளால் அரைஞ்சி கட்டப்பட்டிருக்கும். ஒன்றுமே சொல்ல முடியாது. ஒரு தன்மானத்தை விட்டுட்டு அவன்கிட்ட போய் உட்காந்து டேய் படிங்கடா, நான் 10th மாதிரி இல்லைடா, 11th 12th முடிச்சதுக்கப்புறமா நீ இதெல்லாம் படிக்கலாம் அதெல்லாம் படிக்கலான்னு அவனுக்கு போய் அட்வைஸ் சொல்லிக்கிட்டு இருப்போம். ஆனால் அது எதுவுமே அவன் காதுக்குள்ளே போச்சா என்னன்னு தெரியாது. டேய் உங்கள் அப்பா கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாரு, அவர் கட்டின காசுக்காவது படிடா, எதுவுமே காதில் ஏறாது, அப்படியே உட்காந்துருப்பான். அப்போ தான் அவனோட குடும்பத்தனம் ஆரம்பிக்கும். பேப்பர்லாம் கிழிக்க ஆரம்பிப்பான். பக்கத்தில் உள்ளவனோட லஞ்ச் எடுத்து 11 மணிக்கெலாம் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான். வேறு வேறு சாக்ஸு, ஷூ, ஐடி கார்டை உடச்சிருவான். இன்னொருத்தன் ஐடி கார்டை பிடுங்கி ஒழிச்சு வச்சுருவான். கிளாஸ்க்குள்ளே ஓடுவான், ஆடுவான், ஏதாவது கிறுக்கிக்கிட்டு இருப்பான். இது எல்லாத்தையுமே நம்ம ரொம்ப பொறுமையாகவே பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம கைகள் தான் கட்டப்பட்டிருக்கேன். பேரண்ட்டை சொன்னாலும் சார் ப்ளீஸ் சார் ஏதாவது பண்ணி அவனை படிக்க வைங்க சார் அப்படின்னு கெஞ்சத்தான் செய்வாங்களே ஒழிய வேறு எதுவுமே பண்ண முடியாது. இப்படி தான் அந்த 25/3/2025க்கு அப்புறமா எல்லா பசங்களையும் வேகமாக வீட்டுக்கு அனுப்புவேன். காலையில் வந்தோன்னே எக்ஸாமுக்கு ப்ரேயரோடு அனுப்பி வச்சாச்சு. திருப்பி மதியம் போல் லாஸ்ட் நாளில் இங்கெல்லாம் அடித்து சட்டையெல்லாம் கிழித்து பாக்கெட்லாம் பிச்சுக்கிட்டு தலையிலலாம் டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ் எல்லாம் பூசிக்கிட்டு ஒரு மாதிரி வித்தியாசமாக கோமாளிகள் மாதிரி வந்துட்டுருப்பாங்க. எப்பயுமே நம்மளோட பிள்ளைங்களை பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி உள்ள கஷ்டத்தெல்லாம் தாங்கணும். இதில் சில பேரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறனால அவங்கெல்லாம் வெளியே இருந்து பிட்டு கொண்டு வர, எல்லாத்தையும் கிண்டல் பண்ண, இப்படி பேச, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கும். அப்போது இன்றைக்கி நடந்தது என்னென்னா, ஸ்கூல் பஸ்ஸில் ஏறி அனுப்பியாச்சு. அனுப்பி எக்ஸாமுக்கு போயிட்டு இருக்கும்போது ஃபிசிக்ஸ் சாருக்கு ஒரு ஓ போடுங்க பிள்ளைங்க, அப்படியே பிடி சாருக்கு ஒரு ஓ போடுங்க. இப்போ உள்ள நிலைமை இப்படி தான் இருக்குது. அப்போ யார் சொன்னாலும் கேட்க முடியாது. உங்கள் வேலையை பாருங்கள். டிரைவர் கண்டக்டர் ஏதாவது சொன்னாங்கன்னா, வயசானவங்கன்னாலும் பார்த்ததில்லை. அங்கே போய் எக்ஸாம் ஹாலில் எக்ஸாமுக்கு முன்னாடி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருந்தால் சிரிச்சுக்கிட்டு இருக்கிறது, கிண்டல் பண்ணுறது அந்த டீச்சர்ஸை. யாராலையுமே எதுவுமே பண்ண முடியல. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இதுதான். ஏன்னா அவங்களோட மனசில் எல்லாமே கடைசி நாள். அதுக்கப்புறமா இவங்க எல்லாத்தையுமே சேஃபாக திருப்பி கூட்டிகிட்டு வந்தாச்சு. ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு பத்திரமா அவங்க பேரண்ட்டுக்கிட்ட அவங்களோட பிள்ளைங்களை ஒப்படைச்சாச்சு. ஒப்படைச்சதுக்கப்புறமா அஸ் அ டீச்சராக, அஸ் ஒரு ஹெட்டாக அந்த வகுப்பறை பக்கமாக நடந்து போய்கிட்டு இருந்தேன். நடந்து போகும்போது ஒரு எனக்குள்ளே தோன்றின விஷயங்களை பார்த்தேன். இன்றைக்கி கடைசி நாள், மௌனமாக இருந்துச்சு. எல்லா பசங்களும் நம்மளை விட்டு போகிறாங்க அப்படின்னு கூட தோணுச்சு. எல்லா டீச்சருக்கும் தோன்றுறது தான். அப்போ கடைசி நாளாக வகுப்பறை சைடில் நடந்து வரும்போது யாருமே இல்லாமல் இருந்தாங்க. சில படங்களில் காமிக்கும்போது நம்ம கண்ணை மூடணும்னா அங்கே எல்லாருமே உட்காந்துருக்கிற மாதிரி ஒரு இமேஜினேஷன். அப்போ மெதுவாக ஒரு கிளாஸுக்குள்ளே போகிறேன். அந்த கிளாஸுக்குள்ளே யாருமே இல்லை. ஆனால் அதுக்குள்ளே பேசின வார்த்தைகள், கத்தல், எங்கிட்ட இங்கிட்ட ஓடுனது, ஒடியாந்தது, அதோட இரைச்சல்கள் மட்டும்தான் என்னோடய மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அப்படியே கண்ணை மூடிட்டு மேலே பார்த்தேன்.
திறந்து திறந்து பார்க்கும்போது ஃபேன்லாம் அதோட ரெக்கையெல்லாம் உடஞ்சிருந்துச்சு. இனிமேல் அடுத்த 12ஆம் கிளாஸ் முடிச்சதுக்கப்புறமா 11ஆம் கிளாஸ்லேருந்து 12ஆம் கிளாஸ் வரவனுக்கெல்லாம் இந்த ஃபேனெல்லாம் என்ன பண்ணுச்சுன்னு தெரியல. பாவம் இந்த 12ஆம் கிளாஸ் பையங்க அதோடு முடிச்சுட்டு அந்த ஃபேனையும் உடச்சிட்டு போயிட்டாங்க. அந்த இறக்கை இல்லாத ஃபேனை பார்க்கும்போது, இனி நான் எப்படி உனக்கு காற்று தருவேன் அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு. மழையிலையும் வெயில்லையும் ரொம்ப வெயிலாக இருக்கும்போது கூட இந்த ஃபேனை போடுங்க சார், இந்த ஃபேனை போட்டுக்கிறவா, இல்லை குளிரில் ஃபேனை அமர்த்திக்கிறவா அப்படின்னு கேட்ட அந்த கைகள் எல்லாமே அந்த ஃபேனோட ரெக்கை எல்லாத்தையும் உடச்சி தூசு தூசாக ஆக்கி போட்டுச்சு. அப்படியே குனிஞ்சு பார்க்கும்போது ஒவ்வொரு பெஞ்சிலையும் சினிமா பாட்டுகளும் ஆபாசமான படங்களும் அதில் ஆபாசமான வார்த்தைகளும் கிறுக்கி வச்சுருந்தது தான் பார்த்தோம். அந்த கிறுக்குன அந்த பெஞ்சிலையும் சேர்லையும் வளைஞ்சும் நெளிஞ்சும் அதோட வடிவமே மாறி போய் கிடந்துச்சு. அந்த வளைஞ்ச நெளிஞ்ச பெஞ்சுகள்லாம் அடுத்து உபயோகமே படாமல் போயிடும் போல் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தோடு இருந்துச்சு. அதில் சில சின்ன சின்ன வெடிகளை கொளுத்தி அங்கேயும் போட்டு அதோட படங்கள் எல்லாமே அங்கே கிடந்துச்சு. யாரையுமே மதிக்காத வார்த்தைகள், நீ என்ன சொல்கிறது நான் கேட்குறேன் அப்படின்னு. அதே மாதிரி ஆசிரியர்கள் நிறைய பல வகைகள் இருக்காங்க. சில ஆசிரியர்கள் ரொம்ப கண்டிப்பாக இருப்பாங்க, சில ஆசிரியர்கள் ரொம்ப சிரிப்போடு இருப்பாங்க, சில ஆசிரியர்கள் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க, சில பேர் ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க, சில பேர் அடிப்பாங்க, சில பேர் முறைச்சிக்கிட்டே இருப்பாங்க. சிரிப்பு அப்படின்றதே இல்லாமல் கூட சில டீச்சர் இருப்பாங்க. இந்த மாதிரி ஆசிரியர்கள்லாம் சில பேர் அவங்க அந்த பிள்ளைங்களுக்கெலாம் ஆதரவாக இருக்கிறனால அவங்களோட ஃபோனை வாங்கி அவங்கள்ட்டேருந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கிற, அவங்க பக்கத்துலேயே இருக்க, மிஸ் யூ மேம்னு சொல்ல, இதெல்லாம் ஒரு வகையான போய்கிட்டு இருந்துச்சு. அது எல்லாமே ஞாபகமாக இருந்துச்சு. இப்போது எல்லாத்துக்கும் ஆல் த பெஸ்ட்டு சொன்னால் கூட அவங்க எல்லாருமே, சார் எல்லாம் கொண்டு போகிற பிட்டை பொறுத்து சார், நான் எப்படி வேணாலும் எழுதிடுவேன் சார் அப்படின்ற ஒரு பதில். எல்லாத்துக்குமே இன்டிசிப்ளினாக, எல்லா வகையிலுமே இன்டிசிப்ளினாக பஸ்ஸில் போகும்போது ஏன்னு கத்திட்டு போக, அந்த கடைசி நேர எக்ஸாம் பதட்டம் அப்படின்றதெல்லாம் ஒரு பிள்ளையோட மூஞ்சில் கூட பார்க்கவே இல்லை. எக்ஸாம் தானே பார்த்துக்கலாம், ஃபிசிக்ஸ் எக்ஸாம், எக்கனாமிக்ஸ் எக்ஸாம், அவ்வளோதானே, அவ்வளோதான் அவங்களோட மைண்டில் இருந்த மாதிரி தோணுச்சு. ஒரு 4-5 டிரைவர்களை அள்ளி போட்டுட்டு, அதே மாதிரி ஒரு 10 குச்சிகள் எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு, அங்கே எந்த அசம்பாவிதமும் வராமல் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வரணுன்ற நோக்கத்தில் மட்டும்தான் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த கடைசி நேரம் ஒரு விதமான மனசோட கஷ்டம். இந்த பிள்ளைங்க நல்ல ஆசீர்வாதத்தோடு நல்ல பிரைட் ஃப்யூச்சரை எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றதுக்காக ஒரு வழி அனுப்பிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனே இந்த நாளில் இல்லாமல் இருந்தது எனக்கு ஒரு பெரிய தழும்பாக இருந்துச்சு. அப்போது எல்லாம் எக்ஸாம் எப்படி எழுதுனேன்னா, நல்லா படிக்காத பிள்ளை கூட சென்டம் வரும் அப்படின்னு ரொம்ப ஒரு மாதிரி கேவலமாக சொல்லிட்டு போச்சு. படிக்கிற பிள்ளை, ஐயோ நம்ம இந்த கொஸ்டினை விட்டுட்டோமே, வந்திருந்தா சார் கேட்டிருந்தா, சார் சொன்ன கொஸ்டின் தான் வந்துருந்துச்சு, ஆனால் நாங்கள் தான் படிக்கல அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமையில. அப்போ யாருக்குமே சென்டம் வாங்கணும் அப்படின்ற ஒரு ஆசையே இல்லாத மாதிரி இருந்துச்சு. அதில் என்னோடய மனசை நகில வச்சது ஒரு 3 பேர். ஒரு 3 பொண்ணுங்க மட்டும், சார் நாங்கள் நீட் எழுத போகிறோம், நாங்கள் QT எக்ஸாம் எழுத போகிறோம், அதனால் எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி 2 பிள்ளைங்க காலில் விழுந்துச்சு. அதை பார்த்துட்டு 3ஆவது பிள்ளை உலகிறதுக்கு குனியை மட்டும்தான் செஞ்சு, இல்லைம்மா வேண்டாம், நீங்கள் நல்லா படிங்க, என்னோட பிளெஸ்ஸிங்ஸ் எப்பயுமே உங்களுக்கு இருக்கும் அப்படின்றத மட்டும் பதிவு பண்ணிவிட்டு அந்த இடத்த விட்டு நான் நகர்ந்துட்டேன். இது எனக்கு எந்த ஒரு ஹாப்பினஸும் இல்லை. இது ரொம்ப தழும்புகள் அப்படின்றது. இது இன்றைக்கி எனக்கு மட்டும் நடந்த ஒரு இன்சிடெண்ட் மாதிரி நான் பார்க்கல. இந்த தமிழ்நாட்டில் இந்த ஊர்களில் எல்லா ஊர்லேயுமே இந்த மாதிரி இன்சிடெண்ட் எப்பயுமே நடந்துகிட்டே இருக்கு. ஆசிரியர்கள் தான். ஒரு பிள்ளையும் கூட அவங்க நிராகரிக்க மாட்டாங்க. படிக்காதவங்க இருந்தால் பக்கத்தில் உட்கார வச்சு படிக்க வைப்பாங்க, படிக்கிற பையனாக இருந்தாலும் பக்கத்தில் உட்கார வச்சு படிக்க வைப்பாங்க.
எல்லா வகையிலையும் நம்ம ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனால் குழந்தைகள் இந்த காலத்தில் உள்ள குழந்தைகள் அது எதுவுமே பெரிதாக தெரியலை. எமோஷ்னலாக கனெக்ட் ஆகலை அப்படின்றது தான் ஒரு பெரிய தாட். ஸோ இந்த தழும்புகள் எப்படி ஆறும்னு தெரியலை. இன்னும் காலப்போக்கில் இதை விட பயங்கரமாக நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது ஒரு பெரிய விஷயமாக தோணுது. அதனால் இந்த ஆடியோவை எந்த பிள்ளைங்களாவது கேட்டிங்கன்னா தயவு செஞ்சு நீங்கள் உங்களோட ஆசிரியர்களுக்கு நல்ல ரெஸ்பெக்ட் கொடுங்க. அவங்களோட வார்த்தைகளை கேளுங்க. அடுத்த தலைமுறையினர் இதுக்கு அடுத்து உள்ள பசங்க யாரும் இதை கேட்டிங்கன்னா கூட கட்டாயம் இந்த தழும்புகள் இல்லாத ஆசிரியர் சமுதாயத்தை உருவாக்குங்க. நன்றி.